நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. ஸோ பராசக்தி அந்த தீ அப்படின்றது வந்து அணைச்சிட்டாங்க, தீபம் அணைந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, உலகம் முழுக்க எனக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம படம் ரிலீஸ் ஆகி வேண்டியது, ஆனால் வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு படம் பண்ணுறது வந்து தீய சக்தியாக வந்து வெளியே இருக்கு. இந்த படம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டிங்க. இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, சில தேவையில்லாத சதி வேலைகள் அப்படின்றதும் நடந்துட்டு தான் இருக்கு. அது என்ன சதி வேலை, இதை நம்பாதீங்க. சில விஷயம் அப்படின்றது நடக்க போது அது யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த படம் அப்படின்றது வெளியானதுல இருந்து வந்து பொதுமக்களா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலயும் வந்து மிகப்பெரிய அளவு வந்து நெகட்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. படம் நல்லவே கிடையாது, தமிழ் தமிழ் அப்படின்னு வந்து சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. படத்துல கதையே கிடையாது, எமோஷனலே கனெக்ட் ஆகல, சுத்தமா வந்து படத்துல ஒண்ணுமே கிடையாது. குப்பை மாதிரி வந்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சுதா கொங்கரா படம் வந்து இப்படி இருக்கும் வந்து யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ தமிழ் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டு வந்து படத்துல வந்து கோட்டை விட்டுட்டீங்க. அது மட்டும் கிடையாது, திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து படத்தை போட்டு கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்து படம் ஓடிட்டு இருக்கும்போது வந்து ஏஞ்சி வெளியே வந்துட்டாங்க. சுத்தமா கண்டென்ட்டே சரியில்லை ப்ரோ. மிஸ்டர் லோக்கல் 2.0 ஜி அடி கேவலம். சிவகார்த்திகேயன் கேவலமா இருக்குங்க படமாங்க. இது நீ ஒண்ணுமே இல்ல, பிடிக்கலன்ட்டான்ல விட்டுற. பராசக்தியின் பேர் வச்சா எடுக்கலாம், நான் கூட ஏதோ எதிர்பார்த்தேன். பட் எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து நிஜமாவே ஃபுல்ஃபில் பண்ணல. இப்போ என்ன விஷயம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து பார்க்க எவனுமா போவே கிடையாது. எங்க பார்த்தாலும் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தியேட்டர் வந்து வெறிச்சோடி இருக்கு. ஏன்னா வந்து யாரும் பார்க்கவே கிடையாது. இதே தளபதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நேரம் வந்து தமிழ்நாடு வந்து திருவிழா இருந்திருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆளும் கிடையாது. அதுவும் தளபதி எதிர்த்துட்டு ஒரு படத்தை வந்து தமிழ் மக்கள் பார்க்க போக மாட்டாங்க அப்படின்றது இதான் ஒரு நிதர்சனம். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய ஃப்ரீ டிக்கெட்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்து வந்து பாருங்க யார் கொடுக்குறாடா, திமுக வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாமா. நீங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கூட்டா இருக்க மாதிரி வாங்க, படம் வந்து பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கு நம்ம வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்களா வந்து நிறைய பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இவங்களா டிக்கெட் எடுத்து இவங்களா வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து டிக்கெட் காசுல வந்து நான் கொடுத்துறேன்ப்பா, நீங்க வந்து படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வந்து ரிவ்யூ சொல்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, படம் வந்து காட்டு மொக்க அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வந்து நிறைய ஃபேக் ரிவ்யூ அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. பார்த்துட்டே இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் காசுலாம் வாங்கிட்டு வந்து படம் வேற மாதிரி இருக்கு தலைவா, என்ன மாதிரி எஸ்கே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. படம் வந்து மஜாவா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ படம் ஆனால் வந்து ஒரு குப்பை மாதிரி இருக்குன்ட்டு தான் வந்து எல்லாரும் வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. படம் அப்படின்றது வந்து ஒரு 100 கோடி வசூல் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து படம் வந்து காட்டு மொக்கையா இருக்கு. ப்ரோ நீ இந்த வீடியோ பேசிட்டு இருக்க ப்ரோ, நீ வந்து பராசக்தி பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க. நான் பராசக்தி பார்த்துட்டேன், படம் சூப்பராக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றது நான் பார்த்ததே கிடையாது. ஆக்டிங்கில் வந்து அந்த படத்தை அடிச்சிக்க முடியாது. வேற மாதிரி வந்து சிவாஜி நடிச்சிருந்தாரு பராசக்தி. நான் சொன்ன படம் பண்றது பழைய பராசக்தி, அந்த பராசக்தி வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை வந்து காசு கொடுத்து பார்க்குற அளவுக்குலாம் வந்து நானும் கிடையாது, தளபதி தொண்டர்கள் யாரும் கிடையாது. அப்படிதானே நண்பான்றது வந்து